திருவள்ளூரில் பட்டப்பகலில் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைந்த போதை ஆசாமி கத்தி முனையில் கல்லாவில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. குற்றவாளி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? திருவள்ளூர் வடக்கு ராஜா வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டப வளாகத்தில் பிரபல சூப்பர் மார்க்கெட் ஒன்று செயல்பட்டு வருகிறது. சம்பவத்தன்று இளைஞர் ஒருவர் சாதாரண வாடிக்கையாளர் போல கடைக்குள் நுழைந்து பல்வேறு பொருட்களை எடுத்துக்கொண்டு பில்லிங் கவுண்டருக்கு வந்துள்ளார். பொருட்களுக்கு பணத்தை செலுத்த வந்திருப்பார் என ஊழியர்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த சுமார் 2 அடி நீளமுள்ள கத்தியை எடுத்து பில்லிங் மேசை மீது வைத்துள்ளார். பின்னர் அங்கு பணியில் இருந்த பெண் ஊழியர் மாலாவை கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை கொடுக்குமாறு கூறியிருக்கிறார். சார், நீங்கள் தான் சார் எடுத்து வைத்திருக்கும் பொருளுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கணும் என கூறியதும் ஆத்திரமடைந்த அந்த நபர் மாலாவை நோக்கி கத்தியை சுழற்றி இருக்கிறார். இதில் மிரண்டு போன பெண் ஊழியர் சத்தம் போட்டு அலற, அதிர்ச்சியடைந்த பிற ஊழியர்களும் கடைக்குள் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த பொதுமக்களும் அங்கிருந்து தலைதெறிக்க ஓடிவிட்டனர். அந்த பரபரப்பை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர் பில்லிங் கவுண்டரில் இருந்த சுமார் 15,000 ரூபாய் பணத்தை அள்ளிக்கொண்டு அங்கிருந்து தப்பியோடியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவள்ளூர் நகர போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணையை தொடங்கினர். அப்பகுதியில் விசாரித்ததில் திருடிய நபர் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பது தெரிய வந்தது. ஏரியாவில் திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் கடும் போதையை ஏற்றிக்கொண்டு கடைக்கு வந்தவர் கத்தி முனையில் கொள்ளையடித்தது விசாரணையில் தெரிய வந்தது. பட்டப்பகலில் கத்தி முனையில் சூப்பர் மார்க்கெட்டிற்குள் நடைபெற்ற இந்த துணிகர கொள்ளை சம்பவம் திருவள்ளூர் நகர மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.